நாங்க அவங்கள அப்சர்வ் பண்ணுவோம். அதே மாதிரி அவங்க நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்க நிறைய ட்ரை பண்ணுவோம். ஸோ டே 2 வந்து எனக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு அந்த பசங்க கூட. எனக்கு டே 1 வந்து ஒரு பாயோட சுத்தமா அவன் இல்லவே இல்லைங்க. ஸோ டே 2 வந்து அவனை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ அவங்க மற்றவங்க வந்து அந்த ஸ்கிரிப்ட் அந்த இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. டே 2 எப்படி டே 3 என்னன்னா எல்லா பசங்களுக்கும் அவங்களுக்கு பாடி நிறைய ஆச்சு. ஸோ ப்ளே மாதிரி கொண்டு வந்ததுனால அவங்களுக்கே வந்து இன்னைக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க வாழ்க்கைக்கு விளையாடுறது நிறைய. The students' cooperation with us improved and they were able to do it independently. They were looking forward to be called by us. They were looking forward. None of them refused to do anything. They understood and followed the instructions. ஆனா இன்னைக்கு வந்து அவங்க வந்து எங்க கை ஹோல்ட் பண்ணாங்க. நாங்க போறேன், நான் தண்ணி குடிக்க போறேன் இந்த டீமை விட்டுட்டு அவன் என் பின்னாடியே வந்துட்டான். என் பின்னாடி நிற்கணும். அதே மாதிரி நாங்க ஏதாச்சும் பண்ணுவோமா, அதே மாதிரி பாலை போட்டுட்டு நான் என்கரேஜ் பண்ணுவோம். என்னையும் பார்க்கணும். அப்ப நான் கிளாப் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் பால் வேடு. அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்க அவங்களுக்கு எங்களுக்கு தெரியாது. இப்ப வந்து நாங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி பண்ணாதான் இவங்க இதை பண்ணுமா அப்படின்றது வந்து நல்லா. ஃபர்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லாததுனால எங்களை பார்த்து அவங்க கொஞ்சம் ஃபியரா ஃபீல் பண்ணாங்க. ஆனால் நாட்கள் ஆக 3 days எண்டிங்ல எங்களை பார்த்த உடனே அவங்களே எங்க கூட வந்து இன்வால்வ் ஆயிட்டாங்க. ஆனா ப்ளே பண்ணும்போது பிசிக்கலா இன்வால்வ் ஆனதுனால அவங்க ஈஸியா கூட ஒரு 4 பேர் அட்டாச் ஆயிட்டாங்க. கமெண்ட் ஃபாலோ பண்ணாத வந்து இல்ல தேடி வந்து அவங்க கிட்ட விளையாடுறது அதுதான் ஓகே. கான்டென்ட் ப்ளே ரெண்டுமே இவ்வளோ கொடுத்து கிட்ட ஒரு வித்தின் 3 daysல இந்த டிஃபரன்ஸ் தெரியுது. லேர்ன் பண்ணி அவனே வந்துட்டான். நான் டீம் தரங்க முடிஞ்சு எல்லா அவங்க அவனே வெளியே வந்து வந்து நின்றுட்டான். வந்து கை பிடிச்சிட்டான். அதேமாரி லஞ்ச் முடிச்சு நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். அப்பவும் வந்து சீனி பாய் சொல்லிட்டு இது பண்ணாங்க. அது இல்லாமல் இன்னைக்கு கேப்டன் பால் சுற்றுறது எல்லாமே அவனே சொன்னான். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கோவம் ஒரு எல்லாரும் அடிச்சுட்டு ஒரு இதுவாக இருந்தான், ஆஷா இருந்தான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளேயர் மைண்டாக இருக்கு. நல்ல ஒரு ஃப்ரெண்டு. அதேமாரி இந்த இன்னும் பண்ணிக்கின்றது விட நம்ம கூட வச்சாலும் அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு வந்து ஹாப்பியா இருந்தாங்க. அவங்க குரூப் கேம்ப் அப்படின்னா உடனே they were ready to come with us. and நாங்க போய் தேடி இங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு because only a student she had come. so she thought she had to go to the other room and she was there. but இங்க வா அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டாங்க. there was no problem in bringing them to our group at all. So that one was and they were ready to play because we have already set a mood for them to play in the early season. And then and we arranged the room so that they won't fall or any space there. But nobody even bothered to touch the furniture or anything. நாங்க போடுறத பத்தி அவங்க கவலையே இல்லை. எப்படி வேணா ரூம் செட் பண்ணிக்கோ, we are ready to play. நான் சொல்ல வேண்டியது ஒரு சாங்ஸ் போடும்போது அவங்க கேம் ப்ளே பண்ணி சாங் ஸ்டாப் பண்ணாலே அப்படியே நின்னுடணும் அப்படின்றத அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. ஓல்டு கேம் நாங்களும் என்ஜாய் பண்ணோம், ஸ்டூடெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் புதுசாக கற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்துட்டு அந்த வாக்கிங் அப்படிங்கிற அந்த கேம்ல சொல்லிட்டு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து யாராச்சும் ஒருத்தர் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ எங்கிட்ட வந்துட்டே இருக்காங்க. ஈவன் நான் பாலாஜி மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா நான் எங்கெல்லாம் போகணும் எங்க ஃபாலோ பண்ணி தான் வரேன். ஸோ எங்கடா ஃப்ரீஸ் ஆகணும் அவங்க ஃப்ரீஸ் ஆகிறாங்க. ஸோ எங்கடா குரூப் போகணும்னா அவங்க இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஸோ இப்போ இதுக்கப்புறம் இவங்க கூட இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஸோ இன்னும் 4 வந்து நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாம இருக்கலாம். நாங்க நிறைய அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சோம். அவங்க எங்களை நிறைய அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
ஃபோன் ரிங் ஆகி இவங்களோட ஃபோன் தான் ரிங் ஆகுது, இதுதான் உங்களோட ஃபோன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்களோட வாய்ஸ் எல்லாருமே இந்த பேர் என்ன இவங்க என்ன சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னா கூட அவங்க ஈஸியா கேட்ச் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம இந்த கேம் இப்படிதான் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். எல்லாருமே அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஈஸியா அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கம்ஃபர்டா அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கூட. அவங்க நல்லா ஃபீல் ஆகிட்டாங்க. மொத்தம் எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, அடல்ட்ங்கிறதுனால எல்லாருமே அவங்களுக்கு இப்போ வந்து டே 1 பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி அவங்களுக்கு சொல்றது, என்ன பண்றது, எப்படி மேனேஜ் பண்றது தெரியல. அவங்களுக்கும் நாங்கள் புதுசா இருக்கிறதுனால ஒரு மாதிரி இது பண்ணாங்க. பட் இப்போ வந்து அவங்க எல்லாருமே ஆயிட்டாங்க. இப்போ கூட இருந்தாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்து எங்களுக்கு போகவே இல்லை. 4, 6 எப்படி பண்ணாலும் எங்களுக்கு குரூப்லயே வந்துட்டே இருந்தாங்க.